ஹாய். நான் வந்து இந்த சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து வின்டர் சீசன் நெறைய பிளேஸ் இருக்கும். ரொம்ப ஒரு வெளிய போலான்னு தோணுச்சுன்னா, முசண்டம் ட்ரிப் பிளான் பண்ணுங்க. ஆக்சுவலி இது ஓமன்ல இருக்கு. 2 டைப் ஆஃப் முசண்டம் இருக்கு. நாங்க வந்து டிப்பா சைட்ல இருக்க முசண்டம் போனோம். இதுக்கு நீங்க Googleல சர்ச் பண்ணீங்கன்னா நெறைய என்ன சொல்றது, பிரைவேட் டூரிஸ்ட் பேக்கேஜ்லாம் இருக்கு. பெர் ஹெட்டுக்கு இவ்ளோ, இவ்ளோ நீங்க குரூப்பா போனீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் குடுப்பாங்க. நான் அதோட ப்ரைஸ் அத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். எவ்வளோ அடல்ட்டுக்கு எவ்வளோ, சைல்டுக்கு எவ்வளோன்னு. நாங்க குரூப் ஆஃப் ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்பிள் போனோம். ஒரு நெறைய ஃபேமிலியோட சேர்த்து போனோம். ஸோ அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த ட்ரிப் மட்டும் வந்து நீங்க நெறைய பேர் கூட போணும். நாங்க என்ன பண்ணோம், காலையிலேயே கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து 9:00 செக் அங்க பார்டர்ல இறக்கணும். ஓன் கார் வச்சிருந்தீங்கன்னா நல்லது. பஸ்ஸுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். நாங்க காலையிலேயே எங்கனால என்னென்ன முடியுமோ டிஃபன்லாம் ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டு, ஒரே மாரி ட்ரெஸ் வாங்கி ஸோ நம்ம இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப், குரூப் ட்ரிப் UAEல. ஸோ அது மாரி ஓமன் பார்டர் கிராஸ் பண்ணுறது. ஸோ அதனால ஒரே மாரி ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு போனோம். க்ரூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு டக் இருக்கும், மேல ஒண்ணு இருக்கும். இது வந்து பிரைவேட் கிடையாது. இது வந்து ஷேரிங். தட் மீன்ஸ் இதுல வந்து ஒரு 200 பீப்பிள்ஸ் இருக்காங்க. 200 இருக்காது. ஒரு மினிமம் ஒரு 100 பீப்பிள்ஸ் இருக்காங்கன்னா, கீழ கொஞ்சம் பேரு, மேல கொஞ்சம் பேர் வச்சிருப்பாங்க. நாங்க கீழ எடுத்துக்கிட்டோம். ஏன்னா குழந்தைங்க நெறைய பேருனால கொஞ்சம் கீழனா சேஃபா இருக்கும் அப்படின்றதுக்காக. மேலலாம் சேர் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம எட்டி பார்க்க நெறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி டேவே வந்து ஒரு ப்ளசண்ட்டா போச்சு. ஏன்னா லஞ்ச் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அந்த டேவே நல்லா இருந்துச்சு. வெறும் வந்து சைட் சீயிங் மட்டும் இல்லாம நெறைய ஆக்டிவிட்டீஸ், அந்த போட் நிக்குதுல்ல, நெறைய உள்ளயே டாய்லெட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த மாரி போட்ல வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. என்னன்னா, நம்மளுக்கு தேவையான ஸ்விம் ஜாக்கெட் எல்லாமே. இதான் அந்த மேல இருக்க டக்கு வியூ நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்விம் சூட்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு என்ன சொல்றது, அந்த ஜாக்கெட்லாம் யூஸ் பண்ணும்போது தண்ணீல குதிக்கும்போது பயம் இருக்காது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்விம்மிங் தெரிஞ்சா நம்ம ரொம்ப தூரம் வரைக்கும் ஸ்விம் பண்ணலாம். கேக்கி இருந்துச்சு. ஸோ உங்கனால முடிஞ்சுச்சு, உங்களுக்கு ஓட்ட தெரியும். ஏன்னா துடுப்பு போடணும். அது துடுப்பு போட்டு தான் போணும். ஸோ உங்களால எனர்ஜி இருந்துச்சுன்னா போயிட்டு வரலாம். நாங்க பாய்ஸ் மட்டும் தான் அனுப்புனோம். நாங்க குழந்தைங்கள டேக் கேர் பண்ணனால, இந்த இடத்துலயே எங்களுக்கு ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் இது மாரி அழகா சூப்பரா போச்சு தண்ணிக்குள்ளேயே. அது நல்லா இருந்துச்சு அந்த தண்ணியும் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம கடல்ல இருக்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ அது மாரி நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. ஃபோட்டோஸும் வந்து சூப்பரா எடுத்தோம். நாங்க போற வழியில இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் இவ்ளோ நண்டு பார்த்ததில்ல. கயமைய கயமையன்னு அவ்ளோ நண்டு. இறங்கி எங்கனாலலாம் புடிக்க முடியாது. இருந்தாலும் பார்க்க நல்லா இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து என்னமோ ஊறுதுன்னு பார்த்தா எல்லாமே நண்டு. ஸோ அது போற வழி ஃபுல்லா இது மாரி அழகழகா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலா இருந்துச்சு. சைட் சீயிங்ஸ் நெறைய இருந்துச்சு. நம்ம பார்டர்னால நெறைய இருந்துச்சு. இது மாரி ஒரு ரிங் மாரி குடுத்துருவாங்க. நம்ம அத வந்து தூண்டில் தான் ஆக்சுவலி வந்து அதில அந்த நைலான் கயிறு இருக்கும். அத போட்டு அதுக்கு ஒரு ஃபுட் மாரி தருவாங்க. நம்மளோட லக் இருந்தா ஃபிஷ் கிடைக்கும். எங்களோட க்ரூல இல்ல. இன்னொரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்தவங்கல ஒரு பொண்ணுக்கு மட்டும் மீன் கிடைச்சுச்சு. நல்லா இருந்துச்சு. இது லக் இருந்தா மட்டும் தான் கிடைக்கும். அது போக வந்து நல்லா ஃபன் ஃபில்டா பசங்க என்னன்னா உள்ளேயே நல்லா விளையாண்டுட்டு, நாங்க எல்லாரும் வந்து சுத்தி உட்காந்துட்டு, பேசிட்டு, சிரிச்சுட்டு, பாட்டு பாடிக்கிட்டு, ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, இது ஒரு ஒயிட் கேவ். இதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த கயாக்கிங் மூலம் உள்ள போயிட்டு வரலாம். ஸ்னோரிங் இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்க அது போல. ஸ்னோரிங் மீன்ஸ் மூக்குல வந்து ஆக்ஸிஜன் டேங்க் வச்சுட்டு அது வரைக்கும் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேச்சுலர்ஸ் தான் போயிட்டு வந்தாங்க. பட் ஹஸ்பண்ட்ஸ்லாம் போல. இது வந்து இந்த ஸ்பீட் போட். இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு 2 கேங்கா பிரிப்பாங்க. ஒரே போட்ல ஒரு 8 பேர் போறோம்னா, அந்த 8 பேர வந்து 2 கேங்கா பிரிப்பாங்க. பக்கத்துல இருக்கிறது ஸ்பீட் போட். இந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பல்ஜி ஜம்பிங் இந்த இந்த போட்ல போம்போது நம்மள அப்படியே வந்து சொழட்டி விடும். இப்ப நாங்க உட்காந்துருக்கோம். அந்த குரூப் ஆஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதுல இருப்பாங்க. ஒன்ஸ் எங்களுக்கு முடிஞ்சோனே, அவங்கள வந்து இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நாங்க அதுக்கு போவோம். சரியான ஃபாஸ்ட்டா இருந்துச்சு. இதுதான் எனக்கு இருக்கறதுலயே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா வந்து இது வந்து ஒரு குரூப்புக்கும் வந்து கரெக்ட்டா 30 மினிட்ஸ் தான் வந்து அந்த போட் டைமிங். ஸோ 15 மினிட்ஸ் ஒரு பேட்சுக்கு, அதே போட்ல இருக்கவங்க 15 மினிட்ஸ் ஒரு பேட்சுக்கு. ரொம்ப நம்ம இருக்கிற மெயின் க்ரூஸ்லேருந்து லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு, அப்படியே ஒரு ஃபுல் ரொட்டேட் ஒரு 2 ரொட்டேட் அடிப்பாங்க. 3 ரொட்டேட்ல நான் சொல்ல மாட்டேன். நீங்களே வீடியோ பாருங்க. ஒரு சொலட்டு தான். உசுரு போயிட்டு மறு ஜென்மம் தான் ஆக்சுவலி. ஆனா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா கடல்ல போயிட்டு அப்படியே ஒரு சொலட்டு தான். ஒரு திருப்புவாரு பாருங்க ஐயா. மொத்த பேரும் தண்ணிக்குள்ள தான் விழுந்தோம். ஸோ அங்கேருந்து நானும் இன்னொருத்தவங்களும் நீந்தி வந்துட்டோம். அந்த என்னோட ஃப்ரெண்டோட தம்பியும் மிச்ச பேர்லாம் இருந்தாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாரி குட்டி குட்டி இது போட்டு ஒரு கயிறு கட்டி, அதில வந்து வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ ஒரு சம்மர் நீங்க என்ஜாய் பண்ணலான்னா, இந்த இடத்துக்கு கண்டிப்பா போலாம். டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. நான் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். நன்றி.